வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்மலை பறித்து சென்ற ரவுடி கைது செய்து சிறையில் அடைப்பு. பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணி ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்மலை பறித்து சென்ற ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திலகர் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் பழனி. இவரது மனைவி பரமேஸ்வரி. இவர்களது பக்கத்து வீட்டில் வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த ரவுடி ஏழுமலை என்ற மணிபாரதி தனது தாயுடன் கடந்த சில மாதத்திற்கு முன்பு குடிவந்துள்ளார். நேற்று முன்தினம் பரமேஸ்வரி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது வீட்டின் உள்ளே புகுந்த ஏழுமலை பரமேஸ்வரியை தாக்கி அவர் அணிந்திருந்த 3 கிராம் கம்மலை பறித்து சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏழுமலையை தேடி வந்தனர். அப்போது ரவுடி ஏழுமலை லாஸ்பேட்டின் அரிமேடு பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து போலீசார் அவனை பிடிக்க முயற்சி செய்தபோது தப்பி செல்ல முயன்றதால் வழுக்கி விழுந்து கை எலும்பு முறிந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் ரவுடி ஏழுமலையை கைது செய்து திருடிச் சென்ற கம்மலை பறிமுதல் செய்ததோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர் மீது ஏற்கனவே கொலை, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015-2016 ஆண்டு பொதுப்பணித்துறையில் சுமார் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் சமயத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் கடந்த 2016 ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் கடந்த 2023 ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை அரசு மீண்டும் பணி வழங்க அனுமதி அளிக்கவில்லை என்றும் இந்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அண்ணா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக வந்தனர். அவர்களை காமராஜர் சதுக்கம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திடீரென அண்ணா சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதியதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் RKD ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜ் நகர், காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகளுடன் முத்திரையர்பாளையம் RKT ரியல் குரூப்ஸ் அலுவலகத்திலிருந்து இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்று முதல்வர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் RKT ராஜகோபால் தலைமையில் பொதுச் செயலாளர் டைம் ராகவேந்தர், பொருளாளர் செல்வகுமார், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்வர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் ஜவஹர் மற்றும் நிர்வாகிகள் NR ராஜா, ஜெரோம், பிரபாகர், கண்ணன், வாசு, சேவியர், சக்திவேல், முருகன், உத்திரவேல், ராஜா, விக்ரம், அந்துவான், மணி, சுரேஷ், கனகராஜ், பிரதாப் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்கு வளாகத்தில் புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் DIG சத்யசுந்தரம், போக்குவரத்து காவல்துறை கிழக்கு வடக்கு SP பிரவீன்குமார் திரிபாதி, NCC பயிற்சி அதிகாரி ஜமன் சமந்தா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு
போக்குவரத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் அதிவேகமாக செல்வது, ஹெல்மெட் அணிவதை தவிர்ப்பது போன்ற காரணங்களால் ஏற்படும் விபத்துகள், உயிரிழப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்து வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் மற்றும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவேன். என்னுடைய சாலையில் செல்லும் புதுச்சேரி IRBN போலீசாருக்கு நடைபயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2005ஆம் ஆண்டு IRBN பிரிவு உருவாக்கப்பட்டது. இதில் 800க்கும் மேற்பட்ட IRBNகள் பணியாற்றி வருகின்றனர். IRBN போலீசார் போதிய உடற்பயிற்சி இல்லாததால் பலர் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். சமீபத்தில் 2 போலீசார்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். மேலும் பல IRBN போலீசார் தொப்பையுடன் உலா வருகின்றனர். இதனால் முன்னாள் முதல்வர், SPக்கள், உதவி கமாண்டன்ட் உள்ளிட்ட அதிகாரிகள் வீடுகளில் பணியாற்றி வரும் IRBN போலீசாருக்கு உடற்பயிற்சி அளிக்க DGP ஷாலினி சிங் உத்தரவிட்டார். முதற்கட்டமாக போலீஸ் உயர் அதிகாரி வீடுகளில் பணியாற்றும் 70 IRBN போலீசாருக்கு நடைபயிற்சி நடைபெற்றது. இந்த நடைபயிற்சியால் உடல் ஆரோக்கியமாகவும் அதேவேளை காவல்துறையினர் குற்ற சம்பவங்களை தடுக்க அணிவகுப்பு நடத்தியது என 2 நன்மைகள் உள்ளதால் புதுச்சேரி IRBN பிரிவு போலீசார் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம், வாண்டரப்பேட்டை மற்றும் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட குற்ற சம்பவங்களில் அதிகம் நடைபெறும் பகுதிகள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் இருக்கும் பகுதியில் நடைபயிற்சியோடு அணிவகுப்பும் மேற்கொண்டனர். மேலும் இந்த நடைபயிற்சி உத்தரவிற்கு IRBN பிரிவு போலீசார் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மின்துறை ஊழியர்கள் மின்துறை தலைமை அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மின்துறையில் வயர்மேன் பதவியிலிருந்து உயர் பதவிகள் வழங்கப்பட்டது. இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வழங்கப்பட்ட பதவி உயர்வில் ஆதி திராவிடர் பிரிவைச் சேர்ந்த ஊழியர்களில் ஒருவருக்கு கூட பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறி உப்பளத்தில் உள்ள தலைமை மின்துறை அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆதி திராவிடர் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க கோரி கோஷங்களை எழுப்பினர். அந்த மனப்பால இவங்களை நம்ம உடனே தெரிய வேண்டும். இதுக்கு நம்ம சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னா இவங்க அடுத்த நிலைமையில நம்மள இடஒதுக்கீடு சம்பந்தமா செய்தியே முடிக்க வேண்டிய காரணத்துக்கு வருவாங்க. நாம அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் என்னன்னா இவங்க நம்மள தலையில முழங்காச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க அதிகாரி யாரும் இந்த கோரிக்கை சொல்றதுக்கு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம். தனியார் செக்ரட்டரி போய் இப்ப நம்ம சங்கம் அவங்களுக்கு சேர்த்து சைபர் கிரைம் போலீசாருக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றது. சைபர் குற்றவாளிகள் புதுவிதமான மாடல்களில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு மக்களிடம் ஆசையை தூண்டி பணத்தை பறித்து வருகின்றனர். அவ்வப்போது புதுச்சேரி சைபர் காவல் நிலையத்திற்கு வரும் புகாரை ஆராய்ந்து குற்றவாளிகளை கைது செய்து வந்தாலும் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் சைபர் குற்றங்கள் குறைந்தபாடில்லை. இந்நிலையில் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கான 2 நாட்கள் சைபர் கிரைம் சம்பந்தமான பயிற்சி வகுப்பு துவங்கியது. இந்திய சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி டைரக்டர் மற்றும் புதுச்சேரி காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் காவல் அதிகாரிகள், காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் சைபர் குற்றம் தொடர்பாகவும் வரும் புகார்களை எப்படி தீர்த்து வைப்பது, புதுவிதமான சைபர் புகார்களை எப்படி கையாள்வது, ஆதாரங்களை எப்படி சேகரிப்பது, குற்றவாளிகளை எப்படி பிடிப்பது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு மற்றும் புதுச்சேரி இம்காப்ஸ் மருத்துவமனை சார்பாக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையேற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஆயுஷ் இயக்குனர் ஸ்ரீதரன் நோக்க உரையாற்றினார். சித்த மருத்துவ பிரிவு தலைமை மருத்துவர் இந்திரா பெண்களின் நலன் மற்றும் மனநலன் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் முக்கிய நிகழ்வாக மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு உடல் நலனை மேம்படுத்தும் வகையில் அமுக்கிரா சூரணம் மற்றும் கீழா நெல்லி மாத்திரை, வலி நிவாரணிகள் உள்ளிட்ட மருந்துகள் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் புதுவை இம்காப்ஸ் மருந்து செய் நிறுவனம் சார்பாக மருத்துவர் ஸ்ரீதர் மற்றும் மருத்துவர் கல்பனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவர்கள் கலைமதி, சசிகலா, மருந்தாளர் ரேவதி பிரியா மற்றும் உதவியாளர்கள் செய்திருந்தனர். கூடப்பாக்கத்தில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது.
ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு மற்றும் முத்துக்குமர நகருக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் WBM சாலை அமைப்பதற்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெறப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் நமோ நாராயணன், பன்னீர்செல்வம், கட்சி நிர்வாகிகள், ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பு அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவு மூலம் கூடப்பாக்கத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களாக தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழத்துடன் துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தை சட்டப்பேரவைத் தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ள வளாகத்தில் கல்லூரி மற்றும் பள்ளிக்கு மதில் சுவர் அமைத்து தனித்தனியே சாலை வசதி அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆய்வின் போது சட்டப்பேரவைத் தலைவர் பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகத்திற்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் தெரிவித்தார். மேலும் இந்த ஆய்வின் போது கல்லூரி முதல்வர் ஹன்னா மோனிஷா, பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா, பள்ளி துணை முதல்வர் குலால், இளநிலை பொறியாளர் அகிலன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8020 ரூபாய், 1 பவுன் 64,160 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1050 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்மலை பறித்து சென்ற ரவுடி கைது செய்து சிறையில் அடைப்பு. பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணி ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.